ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா QMC. QMC அப்படின்னா என்னென்னா Qlik Management Console. இதுதான் வந்து அட்மின்லாம் யூஸ் பண்ணுற ஏரியா. இதில் என்னென்னலாம் பண்ண முடியும்னா ஓவரால் கிளிக் ஆப்ஸ், டாஸ்க், லைசன்ஸ் மேனேஜ்மெண்ட், கிளிக்கோட மொத்த அட்மினிஸ்ட்ரேஷன், கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து இந்த QMCயில் தான் பண்ணுவாங்க. இந்த QMCயை பொறுத்த வரைக்கும் வந்து இது ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு இப்போலாம் தனியாக ஸ்பெசிஃபிக் பர்சன்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க, Qlik Admin அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பட் ஆஸ் அ டெவலப்பராக இருந்தாலும் சரி, எந்த ரோல் நீங்கள் கிளிக்கில் பே பண்ணாலும் கிளிக்கில் இந்த QMCயில் என்னென்ன பண்ண முடியும், சம் பேசிக்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியறது ரொம்ப நல்லது. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வந்து செஷனில் வந்து கிளிக்கில் இந்த ஆப் செக்மெண்ட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அந்த ஆப் செக்மெண்ட்டில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல ஸ்க்ரீன், இதுதான் வந்து Qlik Management Consoleோட டேஷ்போர்ட். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கு, ஆப்பு, இந்த யூசர், இந்த இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் எல்லாமே வந்து இங்கே ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்குற இந்த ட்ராப் டவுன், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து மெயின் மெனு, இங்கே இருக்கக்கூடிய மெயின் மெனு. இதில் வந்து ஆப்ஸ் இந்த எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து ஆப் செக்மெண்ட் தான். ஸோ நான் ஆப்குள்ளே போகிறேன். இந்த ஆப்குள்ளே போன உடனேமே இங்கே ஒரு கவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஷோயிங் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன டினோட் பண்ணுதுன்னா நம்மக்கிட்ட டோட்டலாக எத்தனை அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. அந்த ஒன் வந்து நான் எத்தனை அப்ளிகேஷன் இப்போதைக்கு இந்த லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணியிருக்கேன்றதை அப்படி காட்டுது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு ஃபீல்டு நேம், இப்போ இந்த ஓனர் நேம், இது எல்லாத்தையுமே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து நீங்கள் அசெண்டிங், டிசெண்டிங், சார்ட்டிங் ஆகும். நீங்கள் இது வந்து கிளிக்கில் இருக்கா போல ஃபீச்சர் தான். அடுத்தது வந்து பப்ளிஷ்டுனா என்னென்னா இதை வந்து நீங்கள் எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க, ஐ மீன் இதை நீங்கள் சப்போஸ் எதனா ஒரு ஸ்ட்ரீமில் பப்ளிஷ் பண்ணுறீங்கன்னா என்ன டேட்டு, எந்த டைமில் பப்ளிஷ் பண்ணிங்கன்னு காட்டும். இங்கே ஸ்ட்ரீமில் நீங்கள் பார்க்குறது வந்து அது வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸ், ஐ மீன் ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் மாதிரி. ஸோ வந்து ஆர்கனைஸ்டாக இப்போ வந்து சேல்ஸ் ஸ்ட்ரீம் இருக்குன்னா சேல்ஸ் யூசர்ஸ், சேல்ஸ்மேன், சேல்ஸ் பர்சன்ஸ் எல்லாமே அந்த ஸ்ட்ரீமில் வச்சுட்டு சேல்ஸ் ரிலேட்டடான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து அதில் ட்ராப் பண்ணுவோம். ஸோ வந்து இதுதான் ஸ்ட்ரீம்ஸ். அடுத்தது நீங்கள் பார்க்குறது வந்து டேக்ஸ் எதுக்கு அப்படின்னா ஒரு குரூப்பிங்காக இந்தந்த அப்ளிகேஷனுக்குலாம் வந்து ஒரு டேக் அந்த மாதிரி வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்தது இதுதான் வந்து இருக்கிற மெனுஸ் கிடையாது. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த காலம் செலக்டர் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் இருக்கும். ஆப் ஐடி, லாஸ்ட் மாடிஃபைடு பை, டிஸ்கிரிப்ஷன், இதெல்லாமும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்பிளேயில் வந்து அது தெரியும். ஸோ நீங்கள் அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு அது வேணாம், ஸோ அதனால் நான் வந்து அதை பேக் டு நார்மல் எடுத்து விடுறேன். ஓகே, இந்த ஐடி தான் வந்து ஆப் ஐடி. இந்த ஆப் ஐடி தான் வந்து ஒரு ஆப்புக்கும் இருக்க யூனிக் திங். ஓகே, இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்கல்ல, இந்த நேமுக்கு பக்கத்தில் ஒரு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்குன்னா வந்து நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்கு. இப்போ நான் சேல்ஸ்னு டைப் பண்ண உடனே சேல்ஸ் அனாலிசிஸ் மட்டும் வந்து நம்மளுக்கு ஃபில்டர் ஆகி வருது. ஸோ வந்து இது எல்லா ஃபீல்ட் ஹெட்டர்லேயுமே இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஆக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மறுபடியும் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி இந்த சேல்ஸ் மட்டும் வருது. இங்கே கிளியர் ஃபில்டர் அண்ட் சர்ச் கொடுத்தேன்னா நான் சர்ச் பண்ணியிருக்க ஃபில்டர் வந்து கிளியர் ஆகிடுது. அதுக்கப்புறம் செலக்ட் ஆல் ரோஸ் எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. மறுபடியும் டீசெலக்ட் பண்ணுறதுக்கு இந்த டாகிள் விராப்பிங் அப்படின்னா என்னென்னா இந்த விராப் டெக்ஸ்ட்லாம் தெரியும் இல்லையா. ஸோ வந்து அடுத்த லைன், இந்த ஃபுல் லைனோட கண்டினியூவேஷன் வந்து அடுத்த லைனில் வரணுன்றதுக்காக விராப் டெக்ஸ்டிங். ஓகேங்களா, இதுதான் வந்து ஆக்ஷன்ஸில் இருக்கிற ஆப்ஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த சர்ச் பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் இந்த ஆப் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எதை வேணால் நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சேல்ஸ் அனாலிசிஸ்னு கொடுத்து நான் சர்ச் கொடுத்துட்டேன்னா சேல்ஸ் அனாலிசிஸ்ன்ற அப்ளிகேஷன் மட்டும் வரும். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா இதில் நீங்கள் அட்வான்ஸ்டு சர்ச் கூட பர்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ சேல்ஸ் அனாலிசிஸ் நாட் ஈக்குவல் டு கொடுத்துட்டு நான் சர்ச் கொடுத்தேன்னா சேல்ஸ் அனாலிசிஸ் தவிர ரிமைனிங் இருக்க அப்ளிகேஷன்ஸ்லாம் எனக்கு லிஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் கண்டெய்ன்ஸ், சேல்ஸ் அனாலிசிஸ்னு நேம் கண்டெயின் பண்ணியிருக்கிற ஆப் மட்டும் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் வித்னா வந்து இந்த வேர்டில் ஸ்டார்ட் ஆகிற அப்ளிகேஷன் மட்டும் வேணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் டீ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்படி டீ அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் சர்ச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா டீயில் ஸ்டார்ட் ஆகிற அப்ளிகேஷன்ஸ் மட்டும் எனக்கு லிஸ்ட் ஆகுது.
ஸோ அதே போல் எண்ட்ஸ் வித்தும் இருக்குது. உங்களுக்கு அதெல்லாம் யூஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறேன். இதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சர்ச் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஐ மீன் திஸ் ஆர் திஸ் அண்ட் இல்லாட்டி திஸ் அண்ட் திஸ் இது ரெண்டும் மேட்ச் ஆகுனா எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து புக்மார்க். பை டிஃபால்ட் வந்து மை ஆப்ஸ்ன்னு சொல்லி ஒரு புக்மார்க் வந்து இருக்குது. அது என்னன்னா அந்த மானிட்டரிங் ஆப்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணி இருக்க ரிமைனிங் ஆப்ஸ் தான் வந்து அந்த புக்மார்க்கில் லிஸ்ட் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து இந்த மானிட்டரிங் ஆப்ஸ் மட்டும் எனக்கு தனியாக ஒரு புக்மார்க்கில் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்ட்ரீமில் போயிட்டு மானிட்டரிங் ஆப்ஸ் இருக்கிறத மட்டும் நான் சர்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி எடுத்த உடனே நான் புக்மார்க்கில் போயிட்டு நான் வந்து ஒரு நியூ புக்மார்க் நேம் நியூ கஸ்டம் ஃபில்டர்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து மானிட்டரிங் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நான் வந்து ஓகே கொடுத்துறேன். இப்போ நான் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து கிளியர் ஃபில்டர் கொடுத்துட்டு இப்போ எனக்கு எல்லா ஆப்ஸுமே தெரியுது. இப்போ நான் புக்மார்க்கில் போயிட்டு இந்த மானிட்டரிங் ஆப் நான் யூஸ் கொடுத்தேன்னா புக்மார்க்கை, ஸோ எனக்கு அந்த 2 மட்டும் லிஸ்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபில்டர் சேவ் பண்ணுறது ஒரு புக்மார்க்குன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து ரெஃப்ரெஷ் எதுக்குன்னா, இன்கேஸ் ஒரு ஆப் ஒன்று டெவலப் ஆகிருக்கு இங்கே லிஸ்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணணுன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இது வந்து டாஸ்கோட பிளேஸில் வந்து நம்மளுக்கு ரெஃப்ரெஷ் நிறைய யூஸ் ஆகும். பிகாஸ் டாஸ்கோட ஸ்டேட்டஸ் அப் டு டேட் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் கீழே இந்த எடிட் ஆப்ஷன் எதுக்குன்னா, ஒரு ஆப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்போட நேம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது யார் பப்ளிஷ் பண்ணாங்கன்றது, அது கிரியேட்டட், அது எல்லாமே நம்மளுக்கு இருக்கும். எதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆப் கண்டென்ட்டு, அந்த ஆப்பில் எதனா ஒரு பிக்சர்ஸு, எக்ஸ்டென்ஷன்ஸ், அதுபோல் ஆப் கண்டென்ட்ஸ் எதனா இருக்குது அதுனா கூட நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம அந்த ஆப்பில் வந்து அந்த கண்டென்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஆப் ஆப்ஜெக்டில் என்ன இருக்குன்னா, நம்ம பண்ணியிருக்க ஷீட்ஸ், அந்த சார்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும். யூசர் ஆக்சஸ்னால் இந்த ஆப்பை எந்தெந்த யூசர் வந்து என்னென்ன பர்மிஷன்ஸில் பார்த்துருக்காங்க, இந்த டாஸ்க் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து எந்த டாஸ்கில் வந்து அசோசியேட் ஆகிருக்கு அப்படின்றதும் இருக்கும். அதுக்கப்புறம் டெலீட் ஆப்ஷன் எதுக்குன்னா, ஆப்பை வந்து நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சா டெலீட் பண்ணுறது. அதுக்கப்புறம் பப்ளிஷ்னால் இந்த ஆப்பை வந்து ஒரு ஸ்ட்ரீமில் நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா பப்ளிஷ் யூஸ் பண்ணலாம். நான் அந்த பப்ளிஷை ஒரு தனி டாப்பிக்காக நான் வந்து நெக்ஸ்ட் செஷனில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து இம்போர்ட் அண்ட் அதுக்கப்புறம் மோர் ஆக்ஷன் ஒன்று இருக்குது. இந்த இம்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு QF ஃபைல் அப்படி இருக்குதுன்னு வைங்களேன், அதை நீங்கள் இதில் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த இம்போர்ட் யூஸ் பண்ணி பண்ணுவீங்க. அதுவும் நான் வந்து நெக்ஸ்ட்டு செஷனில் சொல்கிறேன். இந்த மோர் ஆக்ஷனில் போனீங்கன்னா டூப்ளிகேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டூப்ளிகேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து டூப்ளிகேட் ஆகும். ஸோ நீங்கள் டெலிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரீலோட் நவ்னா அந்த ஆப் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். ஐ மீன் நம்ம டெவலப்மெண்ட் பண்ணும்போது லோட் டேட்டா கொடுப்போம் இல்லையா, அதுதான் வந்து இங்கே ரீலோட் நவ். இந்த எக்ஸ்போர்ட்ன்றது என்னென்னா, ஒரு ஆப் வந்து உங்களுக்கு QF ஃபார்மில் வந்து நீங்கள் வேணும்னா ஆப்பை நீங்கள் எக்ஸ்போர்ட் எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது நீங்கள் வந்து வித் டேட்டா ஆர் வித்தவுட் டேட்டா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த செக் பாக்ஸை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். வித் டேட்டாவோட நீங்கள் வந்து உங்களோட லோக்கல் ஃபோல்டரில் இந்த QF ஃபைல் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த ஃபைலை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை வேறு எதனா ஒரு பிளேஸில் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஃப்யூச்சரில் கூட இம்போர்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு பேக்கப் மாதிரி உங்களுக்கு இருக்கும். இந்த இம்போர்ட் அண்ட் பப்ளிஷ் வந்து நான் நெக்ஸ்ட் செஷனில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா அதில் நிறைய ஸ்டெப்ஸ் கொஞ்சம் இன்வால்வ் ஆகிருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இந்த QMCயில் இந்த ஆப் செக்மெண்ட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன பண்ண முடியும்னு இருக்குது. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.